ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இன்னும் நம்ம டெக்கா ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ 5G எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 5 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். இந்த 5 ஸ்டெப்பையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜியோ 5G வந்து கண்டிப்பாக வந்து ஆக்டிவேட் வந்து ஆயிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூசருக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குமோ அது எல்லாமே நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த வர 4 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரையும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த ரீசார்ஜ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து சர்டன் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 2 டவுட்ஸை மட்டும் நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G வந்து நான் இதுக்கு ஆல்ரெடி இருக்கிற 4G சிம்மையே நான் வந்து 5G ஃபோனில் போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து 5Gக்குன்னு தனியாக சிம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் 5Gக்குன்னு தனியாக சிம் வந்து வாங்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய 4G சிம்மையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5G ஃபோனில் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5G டவர் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்காக நீங்கள் போயிட்டு வந்து 5G சிம் வாங்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி இருக்க 4G சிம்மையே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் டவுட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ மினிமம் ரீசார்ஜ் நான் பண்ணியே ஆகணுமா, அன்லிமிட்டட் இன்டர்நெட் 5G தானே, ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 239க்காவது ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 5G வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 5G வந்து யூஸ் பண்ண முடியாது. 239 மினிமமாக நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. சப்போஸ் நான் ஆல்ரெடியே பண்ணிட்டேன், இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 239 கீழே வந்து பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ட்ரூ 5G அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 6GB டேட்டா நீங்கள் அந்த 6GB மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது 239 கீழே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பிளானை சூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேக் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக பெஸ்ட்டு நீங்கள் வந்து 239க்கே வந்து நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்த பிளான் முடிஞ்சிச்சு, இல்லை கேன்சல் பண்ணிட்டு கூட இந்த பிளானை வந்து நீங்கள் போட்டுட்டு அன்லிமிட்டடாக இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இப்போ தான் நீங்கள் ஃபோன் வாங்கியிருப்பீங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிங்க. சப்போஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து 5G வந்து ஆக்டிவேஷன் ஆகாது. அதனால கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம். மொபைல் அண்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த சிம் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணிங்க. அந்த சிம்மை செலக்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4Gல தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் 5G/4G/3G/auto அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இஸ் யுவர் டிவைஸ் 5G ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய டிவைஸ் வந்து அதாவது உங்களுடைய மொபைல் வந்து 5Gயாக வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OTP வந்து வரும். ஸோ நீங்கள் என்டர் பண்ண நம்பருக்கு அந்த OTP வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். அதை வந்து என்டர் வந்து பண்ணிங்க. இப்போ உங்களுடைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். இப்போ உங்களுடைய மைஜியோ ஆப் ஓப்பன் பண்ணி கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா ப்ராசஸும் வந்து அப்டேட் ஆகும். அதாவது உங்களது வந்து 5Gக்கு வந்து ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கிரேட் யூஆர் 5G ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். எக்ஸ்ப்ளோர் ட்ரூ 5Gன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வந்து யூஸ் பண்ணலாம். முக்கியமான இன்னொரு விஷயம், உங்களுக்கு இதுக்கு வந்து 5G டிவைஸ் வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாத 5G நெட்வொர்க் உங்கள் ஏரியாவில் வந்து கிடைக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.